இருக்கவங்க எல்லாருக்கும் தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? எல்லாரும் ஃபுட்டு வந்து ஹெல்த்தான ஃபுட் சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. கமெண்ட்ஸ்ல இருக்கவங்க வாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதையாவது ஒன்று என்னோட இது வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஒரு இது ஏதாச்சும் போட்டு உடைக்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கம்முனு ஏதாவது டூர் போயிருங்க ஏதாவது ஊருக்கு. நான் வந்து அப்படி தான். ரொம்ப மைண்ட் வந்து இதாயிடுச்சு, பயங்கர டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது டூர் போட்டுருது. ஏதாவது ஒரு ஊருக்கு 2, 3 நாள் போயிட்டு வந்தா, அது அப்படியே போயிடும். அதுவும் பசங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். நீங்க வேணா எங்கனாலும் போலாம். லேடீஸுங்கும்போது ஒரு ஏற்பாடு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பசங்க வந்து டக்குன்னு வண்டி எடுத்து ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரலாம். ஸோ டென்ஷன் யாருக்கு இருந்தாலும் சரி, என்னோட லைஃப்ல சொல்லிடுறேன். டென்ஷன் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து யாராவது ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஊரில் போய் ஒரு 2 டேஸ் தங்கிட்டு வாங்க. அந்த ஊருக்கு போங்க. அந்த ஒரு கோயிலோ, டூரிஸ்ட் பிளேஸு அங்கே அந்த ஏதாவது வேறு ஊருக்கு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து அதே ஊர்லேயே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மைண்ட் வந்து இதாகாது, ப்ளோ ஆகாது. ஸோ வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போய் சுற்றிட்டு வாங்க. உங்கள் மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் போயிடும். வித்தியாசமான அது புது புது ஊர்களுக்கு போங்க. அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிற வித்தியாசம் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது, நம்மளே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும். ஸோ டென்ஷனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பிக்னிக் போங்க. ஓகேவா? சரி, கமெண்ட்ல யார் இருக்கீங்க?